அண்மைச் செய்தி. டாஸ்மாக் நிறுவன மேலாண் இயக்குநர் விசாகனை மீண்டும் விசாரணைக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் அழைத்துச் சென்றிருக்கின்றனர். சென்னை மணப்பாக்கத்தில் நேற்று காலை முதல் விசாகனின் வீட்டில் சோதனை நடைபெற்று வரும் நிலையில் இன்று மீண்டும் விசாரணைக்காக அழைத்துச் சென்றிருக்கின்றனர். டாஸ்மாக் நிறுவன மேலாண் இயக்குநர் விசாகனை மீண்டும் விசாரணைக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் அழைத்துச் சென்றிருக்கின்றனர். சென்னை மணப்பாக்கத்தில் நேற்று காலை முதல் விசாகனின் வீட்டில் சோதனையானது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இன்று மீண்டும் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். தொடர்ந்து இரண்டாவது நாளாக இந்த விசாரணையானது நடைபெறுகிறது. மேலும் விவரங்களை சொல்லுங்க. அமலாக்கத்துறையினர் டாஸ்மாக் நிர்வாகத்தில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக பதிவு செய்திருந்த வழக்குல டாஸ்மாகினுடைய எம்டி விசாகனிடம் இரண்டாவது நாளாக அவருடைய வீட்டில் வைத்து விசாரணை மேற்கொண்டார்கள். இந்த நிலையில தற்போது அவரை வீட்டில் இருந்து அமலாக்கத்துறையினர் மீண்டும் அமலாக்கத்துறையினுடைய காரில் ஏற்றி அழைத்துச் செல்கிறார்கள். நேற்றைய தினம் ஒரு 3 மணி அளவில் அவருடைய வீட்டில் இருந்து விசாகன் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கு சுமார் ஒரு 5 மணி நேரம் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணையின் முடிவுக்கு பிறகு அவரை கொண்டு மீண்டும் வீட்டில் அவரை விட்டுவிட்டு வீட்டிலும் விசாரணையை தொடங்கினார்கள். நேற்று இரவு முழுவதும் அவரிடம் விடிய விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள்ளார 2021 இந்த காலகட்டத்திற்குள்ளார எவ்வளவு மதுபானங்கள் தனியார் மதுபான தொழிற்சாலைகளிடம் வாங்கப்பட்டிருக்கிறது, எந்தெந்த மதுபான தொழிற்சாலைகள் வாங்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு வருவாய் ஈட்டப்பட்டிருக்கிறது, அதன் மூலமாக எவ்வளவு விற்பனை நடந்திருக்கிறது என்பது குறித்தெல்லாம் பல்வேறு விஷயங்கள் இவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அது மட்டுமல்லாமல் நேற்று அவருடைய வீட்டிற்கு அருகில் கிழித்து வீசப்பட்டு கிடந்த அந்த ஆவணங்கள், அதாவது செல்போன் வாட்ஸ்அப் உரையாடல்கள் கொண்ட அந்த ஸ்கிரீன்ஷாட்டுகளை கொண்ட அந்த நகல்கள், அதில் யாருடன் அவர் உரையாடி இருந்தார் என்பது குறித்த விவரங்கள் எல்லாமே விசாரிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் அவர் தற்பொழுது மீண்டும் அவரிடம் விசாரணை நடத்துவதற்காக மணப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விசாகனுடைய வீட்டிலிருந்து அமலாக்கத்துறையினர் அழைத்துச் செல்கிறார்கள். மீண்டும் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அவர்கள் அழைத்துச் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது விசாரணைக்காக. வீட்டில் விசாரணை நடத்துவதோட அமலாக்கத்துறையினுடைய அலுவலகத்திற்கு ஏன் தினமும் அழைத்துச் செல்கிறார்கள் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்புல கேட்கும் பொழுது, அமலாக்கத்துறையினுடைய உயர் அதிகாரிகள் இந்த வழக்கை பொறுத்தளவுல டாஸ்மாக் வழக்கு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்காக பார்க்கிறார்கள். இந்த ஏற்கனவே மார்ச் மாதம் நடத்தப்பட்ட இந்த சோதனை, அப்போது கைப்பற்றப்பட்ட ஆவணம், அமலாக்கத்துறை அது தொடர்பாக வெளியிட்டிருந்த அந்த அறிக்கையில 1000 கோடி ரூபாய் வரை முறைகேடு என்று குறிப்பிட்டிருந்தார்கள். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த வழக்கு அடுத்த கட்டமாக நீதிமன்றத்திற்கும் சென்று அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கைக்கு தமிழக அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் தடை கோரியது. பிறகு அமலாக்கத்துறையை தொடர்ந்து விசாரணை மேற்கொள்வதற்கு அனுமதியும் கிடைத்தது நீதிமன்றத்தினால. ஒரு பக்கம் இது இந்த வழக்குல அரசியல் ரீதியான ஒரு தொடர்பு இருப்பதனால, முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்காக பார்க்கப்படுவதனால அமலாக்கத்துறையினுடைய உயர் அதிகாரிகளே நேரடியாக தலையிட்டு இந்த வழக்கில் கண்காணித்து வருகிறார்கள், விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு நகர்வாக அமலாக்கத்துறையினர் இதை உன்னிப்பாக இதை கவனித்து வரக்கூடிய நிலையில இந்த வழக்கில் உயர் அதிகாரிகளே நேரடியாக இவரிடம் விசாரிப்பதற்கு ஒரு IAS அதிகாரி, டாஸ்மாகினுடைய எம்டி விசாகன் ஒரு IAS அதிகாரி, அவர் ஒரு உயர் அதிகாரியே விசாரிப்பதற்கு இந்த வழக்கை பொறுத்தளவுல இவர் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபர். டாஸ்மாக் தொடர்புடைய பல்வேறு கொள்கை விவகாரங்கள் அல்லது கொள்முதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவற்றில் எல்லாம் முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பவர். நேரடியாக இவருக்கு மேல இருக்கக்கூடிய அரசு துறைகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடன் இவர்தான் இது குறித்த விவரங்களை எல்லாமே தெரிவிக்க வேண்டும். டாஸ்மாக் தொடர்புடைய எடுக்கக்கூடிய முடிவுகள், நடக்கக்கூடிய நிகழ்வுகள், இவற்றை எல்லாமே இப்படி இதில் இந்த டாஸ்மாக் பொறுத்தளவுள்ள ஒரு தலைமை பொறுப்பில் அவர் இருக்கிறார் எனும் பொழுது இவரிடம் நடத்தக்கூடிய அந்த விசாரணை என்பது அவர் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த தகவல் என்பது இந்த வழக்கிற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. எனவே இந்த வழக்கை வீட்டில சோதனை நடத்தக்கூடிய அதிகாரிகள் விசாரிப்பதோடு உயர் அதிகாரிகள், அமலாக்கத்துறை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள், அதாவது கூடுதல் இயக்குனர் அல்லது இயக்குனர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், இது போன்ற அதிகாரிகளை நேரடியாக விசாரிக்க வேண்டும் என்று முடிவு செய்ததன் காரணமாகவே அவரை நேரில் அழைத்துச் சென்று அதிகாரிகள் முன்னிலையில நேற்று விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். இன்றைய தினமும் மீண்டும் அவரிடம் இந்த வழக்கு தொடர்பாக விசாரிப்பதற்கான
ஆதாரங்கள் இருப்பதாக அமலாக்கத்துறை தரப்புல வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிறைய ஆவணங்களை எடுத்திருக்கிறார்கள். அந்த ஆவணங்களை கைப்பற்றியதன் விளைவாக அந்த ஆவணங்களை வைத்து இந்த விசாரணையை வந்து 2வது நாளாக தொடங்கி இருக்கிறார்கள். நேற்று இரவு முதல் வந்து விடிய விடிய வந்து அவருடைய வீட்டில் வைத்து அவரிடம் விசாரணை என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த விசாரணை தொடர்ச்சியாக தற்பொழுது அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்துச் செல்லப்படக்கூடிய விசாகரிடம் இன்னும் ஒரு 30 நிமிடங்களுக்குள்ளார மீண்டும் அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு அழைத்துச் செல்லப்படுவார். அங்கு உயர் அதிகாரிகள் அவரிடம் விசாரணைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அமலாக்கத்துறை தரப்புல வந்து இந்த விசாரணையை வந்து எப்படி மீண்டும் வந்து ஒரு சோதனை மீண்டும் இவரிடம் நடத்தப்படக்கூடிய இந்த விசாரணை எதன் அடிப்படையில செல்கிறது என்று கேட்கும் பொழுது, இந்த சோதனை மார்ச் மாதம் நடந்த பிறகு சில ஆவணங்கள் எடுக்கப்பட்டது. அதற்கான விவரங்களை வந்து அவர்கள் அறிக்கையாக கொடுத்திருந்தார்கள். எப்படி எல்லாம் வந்து டாஸ்மாக்ல சட்டவிரோதமாக இந்த பணப்பரிமாற்றம் என்பது ஒரு 1000 கோடி ரூபாய் என்பது எப்படி நடந்திருக்கிறது என்ற விவரங்களை எல்லாமே வந்து அவர்கள் கொடுத்திருந்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய நிலையில இந்த இதில் வந்து தொடர்புடைய நபர்கள் யார் என்பதுதான் அடுத்த கட்டமாக இந்த பணம் எங்கே சென்றது, யாருக்கு சென்றது, இது குறித்துதான் வந்து நாங்கள் தரவுகளை வந்து மீட்பதற்கான அல்லது தரவுகளை பெறுவதற்கான நடவடிக்கையில ஈடுபட்டிருக்கிறோம் என்று அமலாக்கத்துறையினர் தெரிவித்திருந்தார்கள். நீதிமன்றத்தினுடைய உத்தரவு கிடைத்த பிறகு முக்கியமாக ஒரு 5 அதிகாரிகளை வந்து அமலாக்கத்துறையினர் விசாரித்திருக்கிறார்கள். அதுல அமலாக்கத்துறையை பொறுத்தளவுல டாஸ்மாகினுடைய இந்த பொது மேலாளர், அதாவது விசாரணைக்கு பிறகு அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய பொது மேலாளர் சங்கீதா, இவர் வந்து நிர்வாக பிரிவினுடைய பொது மேலாளராக இருக்கிறார். மொத்தமாக இவற்றை வந்து இந்த கொள்முதல் செய்யக்கூடிய அந்த நடவடிக்கைகள் எல்லாமே இவர் தான் மேற்கொள்கிறார். நிர்வாக பிரிவினுடைய பொது மேலாளர் சங்கீதா, இவரை வந்து 7 முறை விசாரித்திருக்கிறார்கள் அமலாக்கத்துறையினர் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்புல கூறப்படுகிறது. அதாவது நீதிமன்ற விசாரணை, நீதிமன்ற அனுமதிக்கு பிறகு இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள்ளார 7 முறை அவரை வந்து சம்மன் அனுப்பி வரவழைத்து விசாரித்து அவரிடம் வந்து பல்வேறு விவரங்களை பெற்றிருக்கிறார்கள். அதே போன்று டாஸ்மாகினுடைய மற்றொரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரி, அவர் வந்து டிஜிஎம், அதாவது துணை பொது மேலாளர் ஜோதி சங்கர். இவர் வந்து கொள்முதல் மற்றும் விற்பனை இரண்டிற்குமான ஒரு பொறுப்பு வகிக்கக்கூடிய ஒரு அதிகாரி ஜோதி சங்கர். இவரையும் வந்து 7 முறை சம்மன் அனுப்பி இவரிடமும் விசாரித்திருக்கிறார்கள். இவரும் வந்து பல்வேறு தகவல்களை விசாரணைகள் கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. அதை அத்தனையுமே வந்து வாக்குமூலமாகவும் வந்து பதிவு செய்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு மண்டல பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் 3 பேரும் விசாரித்திருக்கிறார். இந்த 5 அதிகாரிகளையும் விசாரித்து அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த சோதனையும் தற்போது விசாரணை நடத்தப்படக்கூடிய விசாரணையும் இது இன்னும் வந்து இவரிடம் இன்றைய தினம் அதை வைத்துதான் இன்று விசாரணை வந்து நடத்த இருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்புல கூறப்படுகிறது. சரவணன், நீங்க தொடர்ந்து இணைப்புல காத்திருக்கலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.